Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். ரைஸும் முட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டன்ட் பாட்ல வச்சிருக்கேன். சோ நான் எப்பவும் வைக்கிற மாதிரி தான் கீழ ரைஸ், அதுக்கு அப்புறம் மேல ஒரு ட்ரிவெட் வச்சிட்டு அதுக்கு மேல ஒரு பாத்திரத்துல முட்டை அப்புறம் தண்ணி ஊத்தி ரெண்டுத்தையும் ஒண்ணாவே நம்ம வேக வச்சிடலாம். இது ஒரு சைடுல இது வெந்துகிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷ்ரிம்ப் மசாலா அண்ட் எக் குழம்பு செட்டிநாடு ஸ்டைல்ல வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஷ்ரிம்ப் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஷ்ரிம்ப் நல்லா வாஷ் பண்ணிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இதை வந்து நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ½ hour வச்சிடலாம். ஸோ அதனால அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடும். நெக்ஸ்ட் செட்டிநாடு எக் கறிக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். வந்து ஒரு பேன்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதை ஃபர்ஸ்ட் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து சிக்கன் செட்டிநாடு குழம்பு நம்ம செஞ்சிருப்போம். பட் வந்து இது எக் செட்டிநாடு குழம்பு ரொம்ப நல்ல டேஸ்டியாவே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு லைட்டான வாசனை வரணும் அந்த அளவுக்கு மட்டும் வறுத்துக்கிட்டா போதும். இந்த எக் கறி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி பர்பஸ் தான். நம்ம வந்து ரைஸ்க்குமே போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்ல பரோட்டாக்கு இல்ல இட்லி தோசைக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கசகசா அதையும் போட்டுட்டு வறுத்து தனியா நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அதே பேன்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இருக்குல்ல, அதை போட்டுட்டு வறுக்க போறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு எண்ணெய் தேவை கிடையாது. தேங்காயிலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கதான் செய்யும், அதுவே நம்மளுக்கு போதும். தேங்காய் லைட்டா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிட்ட பிறகு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் தனியா தூள், அது எல்லாத்தையுமே கூட ஒன்னாவே நம்ம வறுத்துக்கலாம். உங்ககிட்ட வந்து கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலையும் நீங்க சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்த செட்டிநாடு கிரேவி வந்து நல்ல வாசனையா டேஸ்டியாவே இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது கூடயே சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா ஒரு ஃபைனான ஒரு பேஸ்டா நீங்க அதை அரைச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கிரேவிக்கு வந்து நம்ம திரும்ப ஒரு மசாலா அரைக்க வேண்டியது இருக்கு. இப்ப அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பாதி சின்ன வெங்காயம் அப்புறம் இன்னொரு பாதி வந்து நார்மல் பெரிய வெங்காயமே நான் போட்டுக்க போறேன். முழுசுமே நீங்க சின்ன வெங்காயம் போட்டு கூட பண்ணலாம், இன்னும் நல்லா டேஸ்டியாவே இருக்கும் நம்மளுக்கு. இந்த எக் கறி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியா நல்லா க்ரீமி அண்ட் நல்லா ரிச்சா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெரிய வெங்காயமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஷ்ரிம்ப் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து லைட்டா நம்ம எண்ணெயில சாட்டே பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷ்ரிம்ப் வந்து கரெக்டா குக் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட்டா கிரேவில போட்டு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் ஓவர் குக் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த ஷ்ரிம்போட குக்கிங் டைம் இல்ல அந்த டெக்ஸ்சரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஷ்ரிம்பை போட்டுக்கலாம். ஸோ பெருசா வந்து நம்ம மேரினேட் பண்ண மசாலா சேர்க்கல, வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் எல்லாம் வந்து இல்லாம இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆயில்ல போட்டு லைட்டா சாட்டே பண்ணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரப்பரி ஆகாம இருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிட்ட பிறகு நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிப்போம். இந்த சைட்ல அப்படியே அந்த ஷ்ரிம்பும் வந்து ஓவர் டன் ஆகாம பார்த்துப்போம். ஸோ ஷ்ரிம்ப் வந்து ரொம்ப சுருண்டுறக்கூடாது. ரொம்ப சுருண்டுருச்சுன்னா அது வந்து குக்கிங் வந்து ரொம்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 சைட்லயுமே வந்து 2 நிமிஷம் திருப்பி விட்டா போதும் நம்மளுக்கு, அவ்வளவுதான் குக்கிங். அதுக்கப்புறம் நம்ம கிரேவில போட்டுட்டு திரும்ப ஒரு 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் நம்ம வைக்க போறோம். மேக்சிமம் அவ்வளவுதான் வச்சுக்கணும். நம்ம அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அப்படியே ரப்பர் மாதிரி
ஹார்ட் ஆயிடும், அந்த டேஸ்ட் போயிடும். அது நான் அப்படியே இதை திருப்பி விட்டுக்கிறேன். ஒரு சைடு ஒரு லைட்டா ஒரு 2 நிமிஷம் வெந்துட்ட பிறகு நான் அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போயிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். இந்த எக் கறிக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வதக்கி அரைக்கிறது, வறுக்கிற வேலை அதெல்லாம் இருக்கதான் செய்யும். பட் இதெல்லாம் சேர்த்து செஞ்சு முடிச்சு ஒன்னா சேர்த்து கொதிக்க விட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஷ்ரிம்ப் வந்து நம்ம சாட்டே பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்துடலாம் ஆயில்ல இருந்து. இதுக்கு மேல வச்சிருந்தோம்னா ஹார்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் அதே பேன்ல நம்ம ஷ்ரிம்ப் மசாலா ரெடி பண்ணிடுவோம். அதுல இருக்க எண்ணெயே நிறைய இருந்துச்சுன்னா அதுலயே யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதுக்கும் வந்து நான் பாத்தீங்கன்னா பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ஷ்ரிம்ப் மசாலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தொக்கு வந்து நல்லா டேஸ்டியா இருக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கீரி வச்சிருக்கிற ஒரு 4 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்துல இருக்க பச்சை வாசனையும் போகணும். அடுத்து ஷ்ரிம்புக்குமே ஒரு பாதி தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்க போறேன். ரொம்ப நிறைய தக்காளி இதுக்கு தேவை இருக்காது, இல்லைன்னா நம்மளுக்கு புளிப்பு டேஸ்ட் நிறைய வந்துட்ட மாதிரி இருக்கும். இதுக்கும் வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். சில பேருக்கு வந்து இந்த ஷ்ரிம்ப்ல வந்து குக் பண்ணா பயங்கரமா ஸ்மெல் வருது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வதக்குற அந்த மசாலா இருக்கு இல்லையா, ஒண்ணு அது சரியா வேகாம இருந்திருக்கும். அந்த மசாலால நம்ம திரும்ப ஷ்ரிம்பை போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ஷ்ரிம்ப்ல வந்து அந்த ஒரு பச்சை ரா ஸ்மெல் வந்துடும். அது வந்து நீங்க எவ்வளவு பொருள் போட்டு செஞ்சாலுமே திரும்ப அந்த ஸ்மெல் அதுல இருந்து எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனாலதான் வந்து லைட்டா நீங்க ஆயில்ல வதக்கிட்டு அதே மாதிரி நீங்க பண்ற மசாலாவும் நல்லா ஃபுல்லா அது குக் ஆகணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. இப்ப நம்மளுக்கு வந்து இந்த மசாலாவோட கொஞ்சமா மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு திரும்ப நல்லா வதக்கிக்க போறோம். கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது இன்னும் குக் ஆகுறதுக்கு நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு இது நல்லா கொதிச்சு நம்மளுக்கு அந்த கிரேவிலாம் அப்படியே ஒண்ணு சேர்ந்து வரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல நம்ம சாட்டே பண்ணி வச்சிருக்கிற இந்த ஷ்ரிம்பை சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே குக் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து இந்த கிரேவியோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கணும்னா நம்மளுக்கு இந்த ஷ்ரிம்ப் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா அதை கூட சேர்த்துக்கலாம், பொடியை தவிர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஷ்ரிம்ப் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடும். இது வந்து செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். நீங்க இதையே சாப்பாடுல போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா சைட் டிஷ்ஷாவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்ப நம்மளோட ஒரு டிஷ் ஷ்ரிம்ப் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த எக் கறிக்கு நம்ம மசாலா அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, இந்த ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அரைச்சாச்சு. வேக வச்ச முட்டைக்கும் அது தோல் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை அப்படியே ஒரு ஸ்லிப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மசாலா முட்டையில இறங்கும் போது கரெக்டா இருக்கும். இன்ஸ்டன்ட் பாட்ல இந்த ரைஸும் எக்கும் நம்ம சேர்த்து தான் வச்சோம் இல்லையா, ஸோ இதுக்கு நான் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ப்ரெஷர் குக்கு ஹை ப்ரெஷர்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் முடிச்சிட்ட பிறகு ஒரு 10 மினிட்ஸ் நேச்சுரலா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி முட்டையை மட்டும் எடுத்து அந்த தோல் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து எக் கறிக்கு வந்து இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
அது கூட கடுகு, சீரகம், அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு மசாலாலாம் வதக்கி அரைச்சிருக்கோம், அதனால ரொம்ப தேவை இருக்காது. இது வந்து ஜஸ்ட் ஒரு தாளிப்புக்காக கொஞ்சமா வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் வதங்கிட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோம். இப்போ வந்து இன்னொரு ஒரு டீஸ்பூன், மொத்தமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த குழம்புக்கு நம்ம சேர்த்திருக்கோம். நல்லா பச்சை வாசனை போயிட்ட பிறகு நம்ம வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வதக்கி வச்சு அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் சேர்த்துப்போம். இப்போ உங்க குழம்பு வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை நீங்க இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். நீங்க இப்போ வந்து ரைஸ்ல வச்சுக்கிறீங்க, ரைஸ்ல போட்டு சாப்பிட போறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி இல்ல சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா செமி சாலிடா நீங்க ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே இதெல்லாம் வதக்கி அரைச்சதுதான். ஸ்டில் இது வந்து கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும், அது ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அடுத்ததான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். நம்ம ஏற்கனவே வதக்கி அரைக்கிறதுலயும் கொஞ்சம் சேர்த்திருக்கோம். நம்ம மொத்தமா சேர்க்கிறத 2 ஸ்டேஜா பிரிச்சு நம்ம வதக்கி வைக்கும் போதும் போடுறோம், இப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம். 1/2 டீஸ்பூன் தான் இப்ப நம்ம போட்டிருக்கோம். இப்ப இதெல்லாம் சேர்ந்து திரும்ப ஒரு கொதி விடுவோம். இப்ப வந்து நல்ல பபிள்ஸ் வந்துருச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த ஹோல் ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் தேங்காய்லாம் வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்பவும் போட்டோன்னு கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாகும். உங்களுக்கு உங்க கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு 1 கப்போ இல்ல 2 கப்போ தண்ணியும் நீங்க இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா முட்டை, அதை கீரி போட்டு இந்த குழம்போட சேர்த்து ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்ப நம்மளோட சூப்பரான எக் கறியும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா வேணும்னா நீங்க கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் நம்மளுக்கு நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ லஞ்ச் சாப்பிட வேண்டியதுதான். ஸோ நம்ம ஒயிட் ரைஸ் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்லயே ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப் மசாலா. ஷ்ரிம்ப் மசாலா வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசியாலாம் இருக்காது, அதே சமயம் அதுல அந்த ஃபிளேவரும் நல்லா இருக்கும், உங்களுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் இல்லாம இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் குழந்தைங்களுக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட செட்டிநாடு எக் கறி. ஸோ இன்னைக்கு வந்து நாங்க லஞ்சுக்கு அதுக்கப்புறம் வந்து டின்னருக்குமே இந்த எக் கிரேவி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வச்சிருக்கோம். ஸோ லஞ்ச் வந்து சிம்பிள் தான், பட் இருந்தாலுமே ரொம்ப டேஸ்டியா நல்லா யம்மியா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.